அடியே அனந்தனி பட்டஞ்சா என்ன ஆச்சு நீ எங்கடி போனாவா வேலை போயிட்டாரேம்மா. ஐயா நானும் ஒரு சிந்தி கக்கூசு தள்ளி நச்சம் போது கையில் டப்பா இருந்து தாளக்கார கூட்ட கையவில்லை கபடி தந்து ஏன் நச்சம் போதிக்கவில்லை ஏன் டப்பா இருந்தும் தண்ணி இருந்தும் கெட்டிக்கார சுத்த கழுவவில்லை கெட்டிக்கார சுத்த கழுவவில்லை கண்ணு கருவாத்தியா கொண்டாடிக்க தெரியாது உனக்கு தெரியும் நான் கருவாத்து உனக்கு தெரியும் அத்தை சொல்லிச்சுரா மாமா என்னன்னு என் கொண்டாடிக்கே தெரியாது நான் சட்டா சொல்லிச்சு மாமா கை விட்டுறா படப்பா போயிடுச்சே ஜமா படம் பார்க்க போயிட்டியா ஆமா ஆமா என்ன பண்ணா பார்க்க போனா சிம்பிளி கச்சும்பா இருட்டாரில் புரோட்டு குத்து வணக்கம் 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 வாழ்வு தரும் யாரை வரும் பின்னே ஏடு வரும் முன்னே அது கெட்டு வரும் பின்னே அதி கெட்டத்தனமா பேசாத ராஸ்கே கண்ணே மதி நானு கெட்டலாமா அது கெட்டத்தனமா பேசுறாங்க தம்பி சபையை பார்த்தனையா இது பேர் பெற்ற சபை சபை எதனால் கூடப்பட்ட சபை ஸ்ரீ மகா மாரியம்மன் தேர்திருவா முன்னிட்டு கூடப்பட்ட சபை யாருக்கு ஸ்ரீ மகா மாரியம்மனுக்காக அந்த மாரியம்மன் தாய் தொழுதா மறக்கவளை நல்ல கிராமம் அருமையான ஒரே ஒரு சவுண்ட் குண்டு ஊசி போட்டா கூட சவுண்ட் வரும் ஆமாங்க கெட்டிக்கார பையன் சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல கிராமம் அவன் இருந்தா உங்களுக்கு தெரியும் யாரு நீலமங்கலம் அவனுக்கு பாட்டி ஆயிடுச்சு நீலமங்கலமா நீலமங்கலம் நம்ம வந்து நடத்திருக்கோம்பா வெளிநாட்டு பக்கத்துல வேண்டாம் வெளிநாட்டுக்கு பக்கத்துல அதுல போகட்டும் அப்பேற்பட்ட மகமாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் என்ன ஊர் தம்பி இந்த நிறைமதி என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த சிறுவனின் மனம் கனிந்த வணக்கம். ஆமா அம்மா வந்திருக்கனே அம்மா நீங்க யாரு யாரு சொல்லி அம்மா உனக்கு தெரியாதா மெண்டல் கெட்டிக்கார பையனி அந்த அம்மாவே வந்து உங்ககிட்ட காமிச்சா நீ ஓ போட்டு போயிடுவியா உன்னை தாவாடிக்கு தான் கூப்பிட்டாங்க மனோ கூட சத்தியமா எல்லாம் பண்ண மாட்டேன் நீ இருக்கிற மாதிரி எனக்கு தொந்தரவு பண்ணா எங்கடா தூங்கு நீ பகல்ல சுடுகாட்டுல
விளக்கு நீ விவரமா சொல்லியம்மா. அம்மா யாரும் தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேன் தம்பி நீ. அம்மா யாரு மேடம்? அம்மா பெரிய இடம். ஓ அம்மா பெரிய இடம். எத்தனை மூட்டை அடுக்கலாம்? 4 டாரஸ் உள்ள வரலாம். உள்ள வரலாம். எந்த கைவாடத்துல காமிக்க மாறுமா? கொஞ்சம் ஏமாந்துற போறீங்க அவன்கிட்ட. நீ அம்மா அவனை விட நீ நெல்ல வந்தா நீ. ஐயா கொண்டா. ஏமா விளக்கத்தை விவரமா சொல்லியம்மா நீ. ஏய் அம்மா போய் தெரியலன்ற. அம்மா பெருசுக்குறாங்க. பால்வாடி ஆயாமா. பால்வாடி ஆயாமா ஆட்டம். எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க எல்லாம்? முட்டை போட மாட்டேன். நான் தான் பெருசாகிற உலகத்துல வேற யாரும் பெருசா இல்ல பொம்பளை. அதான் கேக்குறேன். டிவியில பாரு அம்மா பெருசா இல்ல வாசப்படி தாடா கிடக்குது. நேத்து கூட போய் ஜாக்கி போட்டாங்க. 2.5 மீட்டர் ஜாக்கி. அது நான் பெருசாகிறேன்னா இல்ல சிரிக்கிறாங்க அம்மா. அப்புறம் பாத்தியா என் சட்ட அளவே 2.5 மீட்டர் தான். அம்மாவுக்கு ஜாக்கெட் அளவு 2.5. அவன் என்ன நல்லவே இல்லையப்பா. கண்ணு எங்க போயிட்டு தொப்புள்ள போய் ஏமா அவன் கண்ணு எங்க போய் தொப்புள்ள போய் வந்து பாருமா. அவன் என்ன மாதிரி நல்லவன் இல்ல. ஏமா வாசப்படி பத்துதா தம்பி? ஒரு விளக்க விவரமா சொல்லியம்மா. பர்வத ராஜன் குமாரி பார்வதி பார்வதி உமா பார்வதி ஈஸ்வரி மகேஸ்வரி. பார்வதி பார்வதி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி புரிஞ்சு போச்சா? புரிஞ்சுச்சேம்மா. தம்பி யாருடைய மனைவி? சொல்லியம்மா. கைலாயமே 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 எப்படிமா அமர்ந்தருடைய 2011 நேத்திரத்தை படைத்தருடைய 2011 நேத்திரத்தை படைத்தருளிய அந்த பரம கடவுள் அவருடைய சரீரத்தில் சரீரமாக அவருடைய சரீரம் அவருடைய உடல்ல சரி சமமா எள்ளுக்காய் பிளந்தார் போல் ஏமா எள்ளுக்காயை போய் அங்க வைக்கிறீங்க? அதுதான் சமமா பிளந்திருக்கும். எள்ளுக்காயில கோடு சென்டரா இருக்கும். நீ வேற எதையுமே பிளந்தா சென்டர் வராது. சென்டர்ல பிளந்தாதான் சென்டர் நிலை. எள்ளுக்காய் பிளந்தாரு ஒரு கண்ணு ஒரு காது ஒரு வாய் ஒரு கை ஒரு காலு பாதி பாதி உடல் உடல். அம்மா கிட்ட போய் நீ ஏன்டா ஃபேமிலி அம்மா வந்து ஒரு அம்மா ஒரு மன வச்சில கம்பேட்டியா இவன் தான் சொல்றான். அது போட்டோம். பரம கடவுள் என்ன பரமமூர்த்தி சரி சமமா அப்படி இடபாகத்தில் இடபாக பெற்றவள் இந்த பார்வதி 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 பார்வதி. உடல்ல பாதி வாங்கினவங்க உங்கதான். ஆமா பாதி தம்பி. அப்படி நான் பாதி வாங்கலன்னு சொன்னா எந்த பெண்களுக்கும் மரியாதையே இருக்காது. கண்டிப்பா இருந்திருக்காது. என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா? இன்னைக்கு நான் பாதி வாங்கலன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல பாதி பாதி ஆம்படியானுக்கு பாதி கஷ்டம் நஷ்டம். ஆமா
பொண்டாட்டிக்கு பாதி அதுல கஷ்டம். ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு மனசு வச்சாதான் அந்த குடும்பத்தை ஈடேற்றலாம். கண்டிப்பாமா. இல்லன்னு வச்சுக்க, ஐயோ நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் பொண்டாட்டி. இவன் தங்கச்சி பரியர் இழுத்துன்னு போட்டான். ஆமா பாவம். ஏன்னாடி உன் தங்கச்சி அந்த சுத்திப்பிட்டார பரியர் எழுதி முடிச்சியா? அந்த ஊர்ல கேட்டாங்க. கேவலமா இல்ல உனக்கு? ஊருக்கு ஒத்தாலும் போய் பரியர் இத்தனால அந்த ஊர்ல சொல்ல, இந்த ஊர்ல உனக்கு கேட்டாங்களா? இல்லடா, இப்ப எனக்கு நீங்க தானே தெரியும் பரியர் எழுதி போண்டா. எனக்கு தாண்டா லாபம். பைத்தியக்காரா, எந்த வீட்டுல லாபம் உண்டு? நான் சகல கடைக்கு மச்சான் கடைக்கு போவேன். மச்சான் வந்துட்டான்னு சொல்லி சேவ் பண்ணுவான், காசு கேட்க மாட்டான். உண்டா இவனவன் தங்கச்சி மல்லிகா கூட்டி வை ஃப்ரீ. இப்ப நீங்க கூட பண்ணி தான் வந்தேன். இழுத்து முடிச்சிடாது. சாரி. ஒரு பெண் மனது வைத்தால் ஒரு குடும்பத்தை ஈடேற்றலாம். அந்த மாதிரி தம்பி, நான் அன்னைக்கு இடமாக வாங்கலன்னு சொன்னா இன்னைக்கு சம உரிமை பெண்களுக்கு வரவே இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது. எடுக்கிறாங்க, தொடப்படம் எடுக்கிறாங்க, 2 பல்ல புடுக்குறாங்க பொம்பளைங்க வீட்டுக்காரங்க. வாய மூடு. நினைப்புதான் உனக்கு. அதெல்லாம் நீ பலவிதம் பேசலாம். அது அவன் குடும்பத்துல அவன் எதுவும் தெரியாது. எதை செய்தாலும் சரிதான். கணவன் மேல் ஒரு மனைவிக்கு அன்பு இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்துல வாழவே ஈடுபாடு இருக்காது. புரியுதா? எந்த நேரம் எப்படி போனாலும் சரியா, அந்த நேரம் சரியா போடுவாங்க. ஞாபகம் எப்ப பல்ல எடுத்தாலும் சரி கட்டுறது. அப்பேற்பட்ட பரம கடவுள் அப்படி சரீரத்தில் சரி இடமாக பெற்றவள் இந்த பார்வதி. பார்வதி அது போட்டோம். எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. என்ன பட்ட பேர்? வாயாட தெரியாத வாயாடி ஒரு பேர் உண்டு. ஓ, வாயாடுவே தெரியாத வாயாடியா? உலகத்திலேயே எங்க மாமியாருக்கு இருக்கிற வாய் எங்க மாமியார் தான் பெருசு. உலகத்துல ஒரு பொம்பளை படபட பேசினா அவன் பெரிய வாயாடி முன்னாடி அவட்ட வச்சு கூடாதா? தண்ணி பிடிக்க போனா கூட ஐயோ அந்த அம்மா முன்ன புடிச்சு போட்டோம். முன்ன நம்ம பொறுமையா தண்ணி காய்ச்சாலும் கிடையாது பாத்துக்கலாம். முன்ன அந்த அம்மா புடிச்சு போட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆமா. ஐயோ எப்படி உலகத்துல வாயாடத்துல வாயாடி? அது எப்படி அது? உலகத்திலேயே வாயாடி எங்க மாமியார் தான். எப்படி நீ போய் வாயாடின்னு எங்க மாமியார் இருக்கு நீ சொல்லலாம் தம்பி? வாயாடி இல்ல நானு பரம கடவுளை ஏதாகிலும் ஒரு கெசபசுக்கு இல்லாத ஒரு கேள்வி கேள்வி. அவருக்கு தெரியாத கேள்வி நீ கேட்பது. அவருக்கு தெரிய சொல்ல தெரியாத திரு திரு முழிப்பு, திருட மாதிரி அவர் முழிப்பது. ஆமா. அப்போ பரவனுக்கு சொல்ல தெரியல, சொல்ல தெரியல, சொல்லத்தான் தெரியல, கேவலமா பேசுவது. அவர் கோபம் ஏற்பட்டு அப்ப சாபத்தை கொடுப்பது. காலியா போ, மூலியா போ, பள்ளிசாமி அது கூட விசாகப்பட்டினம் விசாலாட்சி. அதனால தம்பி பரம கடவுளோடு வாதாடி எந்த நேரமும் வாதாடி அந்த வாதாடி சொல்ற வார்த்தை வாதாடி 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 வாயா வாயாடி வாயாடியோட தான் திருப்புகழ் எழுதிய லிங்காயத்திப்பாளை கணேசவாண்டியா அருமையா ஒரு திருப்புகழ் எழுதினார். எப்படி? தந்தையா வன்னியாது வாதக்கார தன்னுடைய தாயின் நான் வாதிக்காரி தன்னுடைய மாமன் சூதுக்காரன் அது கலர்மே தந்தை யார்? அந்த சிவபெருமான். யார பேசுறாங்க? யாரு? இரு 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 ஆயா எல்லாம் அன்பா பேசுறாங்கடா. அவங்கள்ட்ட தூங்குறாளே நீலமங்கலம். யாரு? நீலமங்கலம். இந்த வயசுல தான் கூத்து பாக்குறது கஷ்டம். இடுப்பு வலி தாங்காத. நாளைக்கு 5 ஆடு ஓட்டு போய் மேய்க்கிட்டு யாரு? நான் தானே கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லி தூங்குது. ஏய் முருகனுக்கு தந்தை சிவபெருமான். சிவபெருமான் தில்லையில் நடராஜ பெருமான் ஒரு கால தூக்கி ஆடினார். ஆமா. தந்தையா வன்னியாது வாதக்காரன் சிவபெருமான். அப்ப உங்க கொண்டாடி உங்க சிவபெருமான் காலத்துக்கு என்ன உங்க உனக்கு கொண்டாடியா? கொஞ்சம் கூட்டி வைடா அவனுக்கு. என்ன அந்த
தன்னுடைய மாமன் சூதுக்காரன் அதுகளமே என்ன மாதிரி வாயாடி யாரும் கிடையாது. ஆமா பெரிய வாயாடி கொண்டுதான் வாயாடி தான் ஒரு கண்டல் போயிட்டா நீ என்ன மாதிரி நல்ல உலகத்திலே இல்ல மழை கேட்டோம்மா சொல்லி விட்டு நான் ஐயோ இதை பத்தி தெரியுண்டா எப்பா எப்பா தெரியுண்டா அதை விட்டு என்ன கத்துவனுங்க ஆமா கத்து கழுத சொல்லியம்மா சிவபெருமான் மதம் முருகன் அப்பா தன்னுடைய தாய் நான் வாது காரி தன்னுடைய மாமன் முருகனுக்கு மாமன் யாரு கோபால கண்ணன் தன்னுடைய மாமன் சூதுக்காரன் அது மட்டுமா எல்லா தேவர்களையும் அதுல பூரா பாடியவர் அருமையா பாடிருப்பார் எப்படி பாடினாரு இந்த மகா ஜோதிக்காரன் மனைவி தெய்வ யானக்காரி ஒரு வள்ளிடம் வேடக்காரி அவன் மலைதாய் தூரம் பாடி வந்தேன்னு கேட்டா எல்லா வரிய விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒரு வரி இருக்குது. அது என்ன வரி? செந்தமிழ பாட ஆசைக்காரி எந்த நீண்ட நாயில் மோசைக்காரி செல்வமானுகாத மோசக்காரி இது வரியாதோ சரஸ்வதி செந்தமிழ பாட ஆசைக்காரி எந்த நாவில் அவர் ஓசைக்காரி ஆனா செல்வத்தையே கொடுக்க மாட்டாள் மோசக்காரி. கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காது. உனக்குமா பெரிய வாயா சொன்ன கேப்பாங்க. ஆமாமா பேசாதுன்னு அன்பா சொல்றா அன்புக்கு கட்டுப்படுவாங்க. எப்படி சொன்ன பத்தியா செந்தமிழ பாடா ஓசைக்காரி செல்வம் மணுகாத மோசக்காரி அதெல்லாம் போய் போகுது. ஆனா என்னன்னு கேட்டா குடும்பத்தெல்லாம் ஆம்படியாங்கட்ட வாழாத சண்டை போட்டுக்கிற பொம்மினாட்டி அடிக்கடி நான் தான். என்னாலதான் மத்த ஒரு குடும்பத்திலையும் சண்டை வர காரணமே கூட அதனாலதான் ஓடி போடுறா. அப்ப 20 நாளைக்கு ஒருத்தப்பா அவங்க அம்மா விட்டு போடுறா. நான் தான் மாமா இட்டு போய் விட்டு வர சொல்ற கண்ணேட்டி வண்டி ஓட தெரியாது இட்டு போய் விட்டு வர நீ. அதனால இன்னைக்கு ஒரு முடிவா வந்திருக்கிற தம்பி. என்னம்மா போறதுக்கா கந்தல் பையன் பாக்குறவங்க 4 பேர் பார்த்து 3 பேர் இது என்ன ஒரு குடும்பம் அப்படி காய் துப்ப கூடாது. எச்சோடு புரியுதா? அப்பயே சாம்பளம் மாத்திரான்னா அதனால நான் ஒண்ணு அதனால இன்னைக்கு குடும்பத்துல சண்டை என்பது இல்ல. சண்டை இருக்கவே கூடாது. அதான் நல்லது. சண்டை வாங்குறேன். நீங்க எப்படி சண்டை இல்லாம அவங்க போய் அணுகுறீங்களோ இதை நான் நாளைக்கு என் முன்னாடி சொல்லி நீ 20 நாளைக்கு ஒருத்தப்ப கோவம் ஆத்த விடுங்க நானும் திருத்திடுறேன். சரி சண்டை வெடிச்சுக்குவா. சண்டை நிக்க வேண்டாம். பாக்குறவங்க எல்லாம் பாக்குறவங்க 4 பேரு அதெல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் இது சரியான வாயாடி சொல்லு நம்மளுக்கு வாயாடி சொல்லுவாங்கன்னு நான் இன்னைக்கு இந்த ஊர்ல நிறைமதியில இன்னைக்கு அடக்கமா குடும்ப பொண்ணா வந்திருக்கிறேன். கண்டிப்பா கசாமுசான்னு வைத்தேன் நான். நீ போயிட்டு பரமக்கடவுள் இருந்தா உன் மனைவி வந்திருக்கா அப்படி சொல்லாத. ஆள் இருக்கிறார மட்டும் பார்த்துட்டு வா. ஐயா பரமகவிலே அந்த சில்லா கோடு கொடுங்க 4 எலி குத்திட்டு வரேன். ஆமாடா சைடிஸ்க்கு எலி குத்துற சில்லா கூடாது. டேய் இது சில்லா கோல் அல்ல. ஆக்கல் அழித்தல் படைத்தல். நாங்கள் ஒருவர் என்ற அடையாளம் சின்ன திரி சூலம். ஏமா அந்த சிவபெருமான் வெள்ளி அம்பலத்தில் கிறிஸ்துவத்தோடு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். வெள்ளி அம்பலத்தில் அமைதியாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இருக்காரா? இருக்கார். ஏமா
நீங்க வேணா குடும்பத்துல சண்டை வேணாம். ஆமா ஆமா. நீ போயிட்டு ஆ. அவர் இருந்தா ஆ. உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வா. சண்டை வேணாம். அம்மாவா? சரி, நான் சொல்றது நீ போய் சொல்ற. சண்டை வேணாம்ன்றதுக்குடா. மருமகளே, ஏம்மா உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்துக்கிறாங்க. ஏய் உலகத்திற்கே படி அளக்கும் பரமசிவம் ஆமா. எதுக்கு அம்மாவா? ஆமாவா? அப்படியா? ஆ. இங்க வா. ஆ. நீ போயிட்டு ஆ. உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு. அப்படியா? போய் சொல்லு. எமோ 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 எமோ, நீயாடா? உங்க அப்பா உன்னை வர சொன்னாரு. என்னதா? உங்க அப்பா உன்னை வர சொன்னாரு. ஓ, குடும்ப தலைமுறை ஆகி போச்சா? ஓ, நீ இந்த அளவுக்கு ஆகும்போது குடும்பம் அந்த அந்த அளவுக்கு ஆகாதா? நீ எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? அதான் கேக்குறான். போய் ஏசிரிக்குது. என்னடா பையா இல்ல சிரிக்கிறாங்க. நான் பெருசா கறன்னு புடவை வேற இந்த புடவை எடுத்து கட்டி வந்துட்டேன் நான் ரெண்டு. இது பட்ட பட்டையா பனாரஸ் பட்டு, நான் பனாரஸ் பட்டு. ஏமா, உங்க அப்பா வர சொன்னாரு. உங்க அப்பா வர சொன்னாரு. இல்ல வா, நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்க. வாய் இன்னைக்கு இல்ல, நான் வாயாடுற மாதிரி இல்ல. குடும்பத்தை நடத்தணும்னு வந்துக்கிறேன். அவர் என்ன சொல்லி அப்பாவா எனக்கு அவரு? ஆமா, எனக்கு அவர் அப்பா. அப்பாவா? எந்த வகையில எனக்கு அவர் அப்பா? அது கேட்டப்போ கேட்டோட போடா. ஐயா மகாராஜா, ஏம்மா அந்த அம்மாவுக்கு எந்த வகையில நீங்க அப்பா அதை கேட்டு சொன்னாங்க. அப்படியா? இங்க வா. எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை நீ போய் கேட்டு வா. எனக்கு நீ நடப்பா. ஏய், போடா. எமோ 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 என்னடா? எமோ, அந்த ஐயாவுக்கு எந்த வகையில நீங்க அம்மா அதை கேட்டு சொன்னாரு. அந்த ஐயாவுக்கு எந்த வகையில நீங்க அம்மா? உங்களோட அட எச்சோட அப்படியே மாத்தறதான் சொல்றேன். டேய் பாப்பா மாத்த. ஏய், ஓ, பொண்டாட்டி ஆம்படியா கேட்டு தெரிஞ்சுக்குவானா? ஆம்படியா பொண்டாட்டி கேட்டு தெரிஞ்சுக்குவானா? ஒன்றரை போய் ஆம்பளை கேட்டு தான் தெரிஞ்சுவாங்க. உன் பொண்டாட்டி நீ என்னன்னு கேட்டா? நீங்க எவங்கிட்ட போயிட்டு வரது கேப்பா? அது கேப்பாதான். வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உப்பு இல்ல, மிளகாய் இல்லன்னு ஆம்படியா கிட்ட கேட்காத யார்கிட்ட போய் கேப்பா பொம்பளை? ஊர் மேல ஐயா, போய் நீங்களும் சொல்லுங்க. கூத்து பாக்குறீங்களா? அப்ப பொண்டாட்டி கேட்டா ஆம்படியா பதில் சொல்லணும். அப்படித்தானே? ஆமா, 1/2 கிலோ மிளகாத்தூள் 3 வருஷம் வச்சிருக்குது இல்ல? 1/2 கிலோ மிளகாத்தூள் 3 வச்சிருக்கான். ஏன்னா டேய் மிளகாய் தூள் ஏய், ஊத்தி ஏம்மா, வச்சிருக்கேன். பொண்டாட்டி கேட்டா ஆம்படியா பதில் சொல்லணும். சொல்லணும். எந்த வகையில எனக்கு அவரு அப்பா? ஓகே. ஐயா மகாராஜா, பரவாயில்ல, நீங்க தான் முன்ன சொல்லுமா அந்த அம்மாவுக்கு எந்த வகையில அப்பா? ஏய், ஒரு மனைவிக்கு தெரியாத கேள்விகளை கணவன் சொல்லணும். ஆமா, அந்த மனைவி அருகாமையில் வந்து நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் பாதத்தை பிடித்து ஆசீர்வாதம் பெற்று தெரியாத கேள்விகளை கேட்டால் கணவன் கருத்து சொல்லலாம். அந்த இடத்துல கேட்டா வரும்பொழுதே உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு போய் சொல்லு. அது சொன்னா எந்த வகையில எனக்கு அவன் அம்மா அதை போய் கேட்டு வாடா. போடா. என்னதான் இந்த பக்கம் கீ பக்கம் எங்க இருக்கு? அதை நானே பார்த்துக்கிறேன். ஏண்டா டேய் ஏய், அரபி, என்னடா சொன்னாரு? மயில புடுங்க சொன்னேன். போய் போடா. என்னடா? டேய், அந்த ஐயாவுக்கு எந்த வகையில நீங்க அம்மா? நீங்க தான் முன்ன சொல்லுமா. அந்த ஐயாவுக்கு எந்த வகையில நீங்க அம்மா? எந்த வகையில அம்மா. நான் முன்ன சொல்லணுமா? நல்லா கேளுங்க ஐயா, நீங்களா கூத்து பாக்குறீங்க. அம்மா, எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீங்க அம்மா? டேய், இந்த உலகத்தை படைத்தவங்க சக்திதான். இந்த சக்திதான் ஏன்? அந்த உலகத்தையே, இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்திதான். சக்திதான். இந்த ஈசனையே படைத்தவன் இந்த சக்திதான். அவரை நான் படைத்ததால் இரு, அவரை அவருக்கு நான் அம்மா. அம்மா. எனக்கு எப்படி அவர் அப்பா கேட்போம்? போ கேளு கேளு. ஐயா பரமகளே, ஏம்பா இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்திதான். ஆமா, உன்னையும் படைத்தது சக்திதானா? ஆமா, உன்னை படைத்ததால் உனக்கு அந்த அம்மா. நியாயம்தான். என்னை படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா, இந்த உலகத்தை படைத்ததால் உலகத்திற்கு அம்மா. ஆமா, நியாயம்தான். இந்த உலகத்தை படைக்கின்ற போதோ என்னை படைக்கின்ற போதோ அவள் அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். என் மச்சா பார்த்தா நாராயண. தங்கா, தங்கோ, உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது. இருக்கக்கூடாது. தங்கோ, அது ஒழுங்கா சொல்லு. தங்கை, தங்கோ. சொல்லுங்க, எங்கே போயிட்டு இருக்கீங்க? அம்மா, உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது. இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி ஒரு கண்ணை பேத்து பேச்சு எனக்கு நெற்றி கண்ணாக பதிவு பதிவு வைத்தார். வைத்தார். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை இருத்து எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க கூத்து பாக்குறவங்க? உலகத்திற்கு அம்மை அப்பன் யாருன்னு கேட்டா பரமன் பார்வதி தான். இந்த உலகத்திற்கு பரமன் பார்வதிதான் அம்மை அப்பன். முதல் கடவுள். வாதம் இல்லாத சண்டை ஒண்ணு ஏற்படுதுன்னு சொன்னா ஆமா ஆமா, ஒரு காரியம் நடக்காது. கண்டிப்பா காரியம் நடக்காது. என்ன காரியம்? சுப காரியம். அப்படி சொல்லு.
அதனால இந்த சண்டை வேணாம் குடும்பத்துல. கம்முன்னு போ. நீ போ போடா. ஏமா அப்படியே போய் உட்கார்றியா? கொண்ட போட சொல்றேம்மா. பாரு பாரு. ஓஹோ மரியாதை கட்டுடும், மானம் கட்டுடும். இங்க முறையே என்ன காரி பூஜை துப்பு எட்டு தலைமையில வலிப்பேன். மரியாதை கட்டணும். ஓ நட்டாம இருக்காதா இப்ப முறைக்கிறீங்க. அந்த சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறா. 8 வதிக்கு போற, காலத்துக்கு போற, அப்ப காக்கான்னு கேள்வி கேட்கறேன். யார் மதம் ஒரு கட்டணம் ஆம்பியான தலையில எட்டி வதிக்கிறது, காரி முயற்சி, கட்டு உன சின்ன உன்னை மென்னு உன்னை கேட்க சண்டை வேணாம். அதுல வேற சண்டை வேணாம். கட்டு உன சின்ன அந்த சிவபெருமான் சிவனே இருக்க. 8 வதிக்கு போற, காலத்துக்கு போற, கேட்கறது கேள்வி கேட்கறேன். என்னம்மா இது? நீ பரவாயில்லடா. இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஒண்ணு ரெண்டு தெரியாது கூட இந்தம்மா இவர் வேஷம் கழிச்சு வந்து சொல்ல வந்துட்டாரு சொல்றதுக்கு சொல்றான். நான் ஏன்டா அவரை பேசுறேன்? நான் இடமாக போறேன் இல்ல தலைமையில உட்காந்துற கெஞ்சா அவன் என்ன எங்க முறைக்கிறாவா? மரியாதை கட்டுப்பட சொல்லு அவட்ட. யார் மத? எப்படி அந்த ஐயா கிட்ட பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மா கிட்ட இருக்குது. அந்த அம்மா எப்படி இடமாக வராங்களோ அவங்க தடுக்கிற நீ போய் கேட்காத முறைக்கிறாங்களா? ஏன் நம்ம பார்த்து வரல நீ திரும்ப அப்புறம் பின்னால போய்க்கிற பரவாவா? இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆணும் தான். நீ மேல இருக்காத, நீ கூட கீழே இருக்க. ஐயோ அட பாவி ஐயா பரமகடல இப்ப வர கோட்டு மோசமான கோட்டு. சரி கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி குடிங்க. ஏரியாது டேய் கோட்டு இல்ல, நான் கஞ்சா அடிக்கிறாள். அதெல்லாம் எரியல. என் தலை மீது கங்கை இல்லை என்றால் நான் பச்சை எரிந்து விடுவேன். தலை குடிச்சு போவாங்க, 10 லட்சம் எடுத்துருவாங்க. நான் என்னன்றேன், அவ தலைமையில உட்காந்துருக்கலாம். அவ தலைமையில உட்காந்துருக்கலாம். நான் பாதி வாங்கினவ. அதுலயும் பாதி வாங்கணுங்க. எதல்ல உடல்ல சூச்சகம் வச்சு பேசுறான் பாருங்க இவன். ஆமா சூச்சகம் என்ன மாதிரி நல்லவே இல்லையா மாமா? எப்ப நீ அம்மா நெல்லு விட்டா உட்கார்றீங்க? நல்ல வெள்ளம் ஏங்க பார்வதி உட்காரியா? எதுக்கு அப்படி எழுந்திருப்பீங்க? ஏங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க? இது ஏங்க பார்வதி உட்காரு. இந்த பைப்புல தண்ணி வராது. நீங்களே நல்லா பாத்துக்கம்மா. அதான் ஏங்கன்னு சொன்னா இல்லாடி கேட்கறதா இல்லையா? அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு. இதே மாதிரிதான் நம்மள அடிக்க நம்மள அடிக்கிட்டாங்க. நீ கொண்டாட்டிக்கு தெரியல வண்டியில் எடுத்து போனா காண்டவனுக்கு போறத பையன். அதுதான் கஞ்சா அடிக்கணும். ஏய் சின்ன கூட்டு போனா ஏங்க பார்வதி உட்காரு. ஐயா என்ன அது மாதிரி கஞ்சா அடிச்சுதான் விட்டவன். இது கொல்லுபடி பந்தலுக்கு யாராவது எட்டிக்கிட்டு கணத்துல அடிச்சுட்டு போதா அடிப்பா. அது வேற யாருன்னா? ஐயா இது கொல்லுபடி பந்தலுக்கு யாராவது அவரு கூடி தானே பண்ணுங்க. குடும்பத்துல வரலாம். சரி நான் வரல. போ ஏமா உங்க ஊருக்கு சொல்றேன். கொல்லுபடி இடம் பண்ணல. ஏங்க பார்வதி உட்காரு. இதை விட சன்னியாசவே போடலாம். உலகத்துல கல்லாமடி வந்துட்டாங்கம்மா ஆம்லெட்டா அடிக்க போடுறாங்க. இது நாய் வாயுது. நிமிர்ந்து கூட நல்ல வசூல் சொல்றான். எனக்கு இருக்கிற ரோசை கூட உனக்கு இல்ல. நிஜமாவே எனக்கு இருக்கிற ரோசை கூட உனக்கு இல்ல. என்னடா ஐயா 10 நாள் ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு போனேன். பாதி நேரத்துல என் பொண்டாடி சின்னேன். 10 நாள் இல்லாத அக்கறை தான் உனக்கு இன்னைக்கு வந்துச்சா? அப்படி வெகு காட்டினான். ஐ டோன்ட் கேர் என்ன எப்படி அப்படின்ட்டு பாஸ்படி திருமண முறை வராண்டாலே என் மாமியா படுத்திருந்தான். சீனா கிளம்புனா அதுக்கு நாள் ஆக்கி இல்ல. மாமியா பேர் சத்தியா தான்டா. மாமி என்ன வியாபாரம் பண்றாங்க? பூ வியாபாரம் பண்றாங்க. நல்ல வியாபாரம். ஏங்க பார்வதி உட்காரு. ஐயா யாபச்சே ஒண்ணும் பண்ண முடியல. எங்க அம்மா கிட்ட சும்மா ஏங்க இட்லி வியாபாரத்துக்கு முன்னாடி கை மடிபோடு பார்க்க மாட்டேங்க அம்மாவோட. மடிபோடு பார்க்க மாட்டேங்க அம்மாவோட. உட்காருங்க. கும்பிடுறா எங்க கும்பிடுறது? கும்பிடு.
லிங்கம் கழுத கைது இல்லைங்க லிங்கம் ஒரு அவகிட்ட என்ன தகரு அவன் நல்ல கொண்டாங்க தாக்கா இருக்க சரிய நீளவன் சேர மகர் உருத்த கட்டி இருப்பாரு உள்ளார வெட்டு வேலை தலைகாடி வேலை ஒரு வாரம் 10 நாளைக்கு கணக்கு வரல நீளமங்கலம் அப்படி கம்முனுக்கு சாமி பார்வதி உட்காரியா என்ன ஆச்சு தண்ணி ஆச்சு யாரையும் உயிரை வாங்குற மொத்த திருப்பண்ண ஒரு எடுத்துதான் ஓத்தான்னு கேட்கும்போது சிந்து நெருப்பேத்து கொட்டிக்கோ பயமுடுற கவியாட்டி அது ஊதனா பறந்துட போற மாடல நமச்சிவாயா நல்ல யோகம் நடராஜா அருள் நரர்களுக்கும் சுடர்களுக்கும் நலவீசா அவன் கேட்டது உண்மை தப்பு பண்றான் சொல்லுங்க ஐயா பட்டையில பொறுமோகன்றாங்க அம்மா நியாயம் தாண்டா எப்படி அவன் என்ன கேட்டான் பட்டையில பொறுமோகன் பட்டா இல்ல பொறும்போக்கு உண்மைதா எப்படி நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாடு சுடுகாட்டு எவனா பட்டா பண்ண முடியுமா ஒரு பையன் பண்ண மாட்டான் அதனாலதான் பட்டா இல்ல பொறும்போக்கு இன்னும் போறாங்க படுத்துற இடம் முடிச்சிடறாங்க அவனை தூக்கி போட்டுட்டு அதே குழியில வேற ஒருத்தவங்க புதைக்கிறான் சுடுகாட்டுல தாளகரதா தாளடியில கம்பு ஓட்டி வச்சுக்கிறான் டேய் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாகனம் காலைமாடு அன்பருக்கு கொடுப்பது காதில் அணிவது கச்சரத்தோடு கையில் எடுப்பது திருவோடு டூ 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 நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா ஆமாங்க அதனாலதான் பட்டா இல்ல நீ பொறம்போக்கு உண்மைதா அவரை பார்த்து பட்டாயில பொறுமோகன்ற என்னடா இம்மா அம்மா சும்மா யாரும் அது மோட்டம் மாடு அவரை பார்த்து நீ பொறுப்பாக திருவண்ணாமலை எடுத்துக்கோ திருவண்ணாமலை எடுத்துக்கோ 25 ஏக்கர் 17 சென்ட் அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார் கோவில் மதுரை சொல்லுங்க அத திருவண்ணாமலை தானா திருவண்ணாமலையா அண்ணாமலையார் கோவில் மதுரை செவர் உள்பட 25 ஏக்கர் 17 சென்ட் அவர் பேர் அண்ணாமலையார் கோவில் பேரே அண்ணாமலையார் சிதம்பரம் எடுத்துக்கோ நடராஜ பெருமாள் கோவில் 32 ஏக்கர் 50 ஏக்கர் 32 சென்ட் 50 ஏக்கர் 32 சென்ட் அவரை பார்த்து நீ பொறுப்போ என்ன நியாயம் இது எம்மா நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களம்மா எம்மா கோவம் வருது கெட்டிக்கார பையனுக்கு தாளகார பையனுக்கு பின்ன ஓ நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சு சொல்லியம்மா அண்ணாமலையார் கோவில் 25 ஏக்கர் 17 சென்ட் அட என்ன சென்ட் விட மாட்டேங்க போல ஒரு சென்ட் ஒரு சதுர அடி 70,000 டேய் இரு நான் என்ன சொல்றேன் ஐயா நீங்க எல்லாம் பெரியவங்க யாருமே எட்ட கூத்து பாக்குறீங்க அண்ணாமலையார் கோவில் 25 ஏக்கர் தான் திருவண்ணாமலை 17 சென்ட் அடகிறா ஒரு சதுர அடி 70,000 இருற கொஞ்சம் பொறுறா சத்தியமா அவர் பேர்ல பட்டா கிடையாதுங்க யார் பேர்ல அண்ணாமலையார் மனைவி அபித குஞ்சாம்பா சொல்லு அபித குஞ்சாம்பா குஞ்சாம்பா குஞ்சி எடுத்து முளைக்கோ மஞ்ச காமலா மருந்த ஊத்தோ காண்டவனுக்கு பிறந்த நீ தானே என் மருந்து கொடுத்துங்கிற டேய் அபித குஞ்சாம்பா அண்ணாமலையார் மனைவி அபித குஞ்சாம்பா அந்த அபித குஞ்சாம்பா நான் தான் என் பேரு தான் பட்டா
இதுக்கு சாட்சி கையெழுத்து எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான். ஓஹோ சொன்னிய சிதம்பரம் தில்லை 50 ஏக்கர். ஆமா 32 சென்ட். 50 ஏக்கர் 32 சென்ட். சிண்ட விட மாட்டான். 80,000 ஒரு சதுரடி. அதே சொல்ற கேள். அந்த 50 ஏக்கர் தில்லை 32 சென்ட் தில்லை நடராஜ பெருமானுடைய மனைவி சிவகாம சுந்தரி. அந்த சிவகாம சுந்தரி நான் தான். என் பேரு தான் பட்டா. அதுக்கு எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் சாட்சி கையெழுத்து. ஒரே சிண்டு கூட இவர் பேர்ல பட்டா கிடையாது. அம்மா சத்தியமா கிடையாது இவர் பேர்ல பட்டா. இவர் பேர்ல கோயில் மட்டும் தானா? பேரு மட்டும் முன்னாடி. பேரு பெத்த பேரு நீலி தாக்கலேதான். ஏங்க சிவம் ஏங்க பரபரல ஏங்க அண்டோர் போர் விட்டீங்க. நம்ம பெரிய காலத்துல தேவைப்படுற 6 அடி ரீச் பண்ணி வைங்க. அது எனக்கு தேவை கிடையாது. ஏங்க எவன் அழிந்தாலும் சிவம் அழிவது கிடையாது. சிவம் அழிவது கிடையாது. தம்பி சிவம். ஆமா சிவம். இந்த சிவன் இல்லைன்னு சொன்னா சவம் சவம். அந்த கால் வாங்கலாம். சிவம் கால் வாங்கலாம். சவம். இந்த சிவம் இருக்கிற வரைக்கும் நீ உயிரா இருப்ப. நான் இல்லைன்னு சொன்னா நீ இந்த சிவன் தான் இந்த காத்து. ஆமா இந்த காத்து இருக்கிறது நீ உயிர். உயிர். இந்த காத்து நின்று போச்சுன்னா இந்த சிவன் இல்லைன்னா நீ சவம். அதனால் சிவன் அழிவது கிடையாது. அந்த 6 அடி மண்ணு உங்களுக்கு தேவை கிடையாது. கிடையாது. அதனால தானே ஒரு பேர்ல வாங்கிக்கலையாட்டது. நீ கையில குடும்பத்துல சண்டை வாங்குற மாதிரி வைக்க சண்டைலாம் கிடையாது. நல்ல இடத்துல சாமி பார்வதி ஏந்திரியா உயிரை வாங்குறேன். நம்ம தூக்குப்பாட்டே செத்துடலாங்க. நம சிவாயா நரர்களுக்கும் குரர்களுக்கும் நலமே நம சிவாயா. அப்பர் சாமி திருவண்ணநல்லூர் வந்தாரு. எங்க திருவண்ணநல்லூர். ஆமா. அங்க பொன்னியாத்துல போயிட்டு அவர் இப்ப 108 மணி ஜபம் பண்ணி இருக்கு. ஜபம் பண்ணி ஆமா ஜபம் பண்ணிட்டு அப்புறம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். பொன்னியாத்துல குளிச்சுட்டு அவர் ஜபம் மாலை வச்சுக்கின்னு 108 தடவை ஜபம் பண்ண உட்கார்ந்தாரு. எங்கேயோ மழை பெய்ஞ்சு எங்கேயோ திடீர்னு வெள்ளம் வந்தது. அவர் அடிச்சுக்கிட்டு போகுது. எங்க வெள்ளம் வெள்ளாச்சி போகுது ஆத்துல அடிச்சுட்டு போறாரு. அப்ப சொல்றாரு அந்த யாரு அப்பர் சாமி, ஐயா சிவபெருமானே பார்ப்பதற்கு வந்தேன். கடைசியில ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போகுது. என்னால பசி தாங்கல. ஆத்துல அடிச்சுட்டு போறது பசி வேற எடுக்குது. ஆமா. இவர் என்ன பண்ணாரு, பாரு சீக்கிரம் கட்டுசோறு கட்டுறீங்க, சீக்கிரமா சமையல் பண்ணி கட்டுசோறு கட்டினேன். அந்த கட்டுசோத்தை எடுத்துக்கின்னு போய் பொன்னியாத்துல அடி வச்சாரு. கங்கா தேவி பொண்டாக்கி வச்சு தலைமையில கறேன். இவர் அடி வச்சுதான் அந்த அம்மா இடம் விட்டாங்க. அங்க போய் அப்பர் சாமியை கூட்டிட்டு வந்து கடை மேல உட்கார வச்சு அந்த மூட்டையை பிரிச்சு அந்த சோத்தை எடுத்து ஊட்டி விடுறாரு. அப்பர் சாமி. அதனாலதான் இந்த பாட்டை எழுதுன தேவதூராரு அடித்துமே போனது ஆறு அந்த அப்பரு கை கட்டு சோறு. அடித்துமே போனது ஆறு அந்த அப்பரு கட்டு சோறு. ஆண்டவனே கொடுத்தாய் கரையேற்றி, ஆண்டவனே கொடுத்தாய் கரையேற்றி, பாண்டிய பிறம்படி தாண்டவம் மூட்டி. அடிச்சு செருப்பால் அடிப்பட்டனாதா அடிக்க போறேன் நாடு.
ஐயா செருப்பால் அடிக்கும் போது மட்டும் என்னங்க ஐயா இந்த அம்மா உன்னை செருப்பால் அடிப்பட்ட நாதான்றாங்க என்னங்க ஐயா இது செருப்பால் அடிபட்டது உண்மை. வெளியே சொல்றேன் ஆற்றல ஏஞ்சி போங்க வீட்டுல. ஏய் நான் செருப்பால் அடி வாங்கினேன். எப்படி ஐயா? எப்படி? வேடுவ குலத்தில் பிறந்த ஒரு தில்லன் என்ற ஒரு பையன். ஓஹோ வேட்டையாட குலம். ஆமா. அவன் வருவது காட்டில் மிருகத்தை வேட்டையாடுவது, அதை கொண்டு வந்து அறுப்பது, அதை தீயிட்டு சுடுவது, அந்த கரியை ருசி பார்த்து கடிப்பது, பார்த்து எந்த கறி மென்மையா இருக்கும் அதை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுவது. ஐயர் வருவார். யாரோ சிவபெருமானுக்கு கறியை படைக்கிறார், அப்படி எடுத்து அப்புறம் எடுத்து விட்டு ஸ்நானபானம் செய்து பூமாலை சாற்றுவார். மறுநாள் அந்த பையன் கறி படைப்பான். அப்ப ஐயர் அழுதுகிட்டே போறார். யாரோ ஒரு பையன் துன்மாக்கம் பண்றானே, யாரு இறைவா அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட நான் கணவனை சொல்றேன், இன்று பதுங்கி நின்று பாருங்கள். அப்ப ஐயர் வந்தாரு, என்ன ஸ்நானபானம் செய்தாரு, குளிக்க செய்து பூமாலை சாற்றி அழகு பார்த்துட்டு போய் பதுங்கிட்டார். இந்த பையன் ஓடி வந்தான். அந்த காற்றில் ஒரு மிருகத்தை வேட்டையாடினான், அதை கொண்டு வந்து அறுத்தான், அதை தீயிட்டு சுட்டான். அந்த கறியை ருசி பார்த்து கடிக்கிறான், எது மென்மையா இருக்கும் அதை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுறான். அப்படி ஊட்டும் பொழுது நான் என்ன செய்தேன், என் கண்ணில் நீர் வடிவதா காட்சி கொடுத்தேன், ரத்த நீர். உடனே பார்த்தான், ஐயோ இறைவா சர்வேசா கைலாய நாளா உன் கண்ணில் ரத்த நீர் வருகின்றது. அப்படி என்று அம்பை எடுத்து அவனுடைய வலது கல்லை பேத்து என் வலது கல்ல வச்சுட்டான். அப்படியே தண்ணி ரத்த நீர் நின்று விட்டது. உடனே என் இடது கண்ணில் நீர் வடிவதா காட்சி கொடுத்தீங்க. ஆனா அவனுக்கு ஒரு கண்ணு போய்விட்டது, இரண்டாவது கண்ணை பேத்தான், அடையாளம் தெரியாது. அந்த அடையாளத்துக்கு செருப்பு காலான தூக்கி என் இடது கல்ல வச்சுக்கிட்டு அந்த இடது கண்ணை பேத்து என் இடது கல்ல வச்சுட்டான். என்னுடைய இரு கண்கள் நின்று விட்டது. ஆனால் அவனுக்கு ரெண்டு கண்ணு போய்விட்டது. தனக்கு இரண்டு கண்கள் போனால் போகட்டும், இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வடியாமல் இருக்கட்டும். அப்படி என்று கண்ணை பேத்து அப்பி வைத்தவன் தான் 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார். அவன் செருப்பு காலான தூக்கி அடையாளத்துக்கு வச்சான் பாரு, அதுதான் செருப்பால் அடிப்பட்ட நாதா. நான் எவங்கிட்டையும் போய் தப்பா அடி வாங்கல, விட மாட்டேன். சரி வரங்க, சண்டை வேணா குடும்பத்தை என்ன சொல்லுங்க. சண்டை வேணாம் எங்க இடிச்சா சண்டை வர மாட்டோம், நோடு இடிச்சா சண்டை வர மாட்டேங்குது, அங்கேயே இடிச்சுன்னு. ஏமா நீங்க கூத்து பாக்குறீங்க, சண்டை வாங்கல நானு குண்டி 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 ஐயா ஐயா மாயா பாரு கைய பாரு சொல்லுவாங்க. எம்மா தர அடிச்சு என்ன பேசணும் மட்டும்தான். நல்ல ஞானமா அமைதியா இருக்கிறாங்க நிறைமதியில. யார் வீட்டு பக்கம் நீ போயிட்டு போற, உன்னை பார்த்து அந்த குடும்பத்துல அவங்க அமைதியா கட்ட அவங்க தகராறு ஏற்படுத்தும். கூடு கூட போய் சண்டை வாங்குற வேலை தான் எனக்கு. ஆமா தெருவு சண்டை, பருப்பு சண்டை, பருப்பு சண்டை. ஆமா சொம்பு ஏன் சொம்பு அவ தூக்கின்னு போட்டா, அவ கொண்டாட தூக்கின்னு போட்டான்னு சண்டை வாங்குற பழக்கம் கூட யாருக்குண்டா நீ விட மாட்டேன். பத்திரமா தந்துடும். குண்டானே வேணாம், சூத்தே இட்லி குண்டா மாதிரி தான் இருக்குது. ஐயா மூஞ்ச பாருக்க யார சிரிக்கிட்டு பாரு அம்மா. ஐயா 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 அதான் வணக்கம் எங்க வணக்கம். என்ன பார்வதி கையடியா கையடியா பாடா செவத்துக்குள்ளதான் பொண்டாட்டி ஆம்படியாண்ணா எங்க கை வச்சா ஐயா. ஆமா ஐயா போகும்போது கையை விட்டு போறவன தரத்துல நாய்வேன் அதுமாரி நினைப்புகள் நடக்குது உனக்கு. ஐயா ஆமாடா பூச்சி பாருடா, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சாமி எங்க பரமேஸ்வரா எங்க ஜெகதீஸ்வரா இந்த பார்வதி அரைய கோடி வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எந்த தண்டா மலர் மகனி பார்வதி என்னுடைய பொருட்களை சென்னாவரை பார்த்து நீ சுகமா வாழும்படி ஆச்சு ஐயா. அப்புறம் பத்தருக்கு படியலை கொண்டாடா
காரணம் ஒரு பொண்டாட்டிய ஆம்பளையார் கூப்பிடுவான். இந்த நேரத்துல எது கூப்பிடுவாங்க? சிங் ஜாங் ஜக். இதெல்லாம் அழிஞ்சு போகும்போது கன்றாங்க. சி என்பது இலக்கன்று பயமரியாதைன்னு சொல்லுவாங்க. கழுத கழுத கழுத. நம்ம கதையை பார்த்தா ஐயா கண்கள் குடும்பம் நினைச்சிருக்கிறாங்க. ஐயா புறம் ஒன்னால வர வேலை தான். எங்க கொடுத்து நீதான் அதுதான் கிடையாது. நான் கூட சிரிச்சு விட மாட்டேன். பாரதி அந்த வல்லால கண் எல்லாரும் கண்டன். அவனுக்கு பேர் என்ன? வல்லால கண்டன். கண்டன். ஆமா, கண்டன் என்றால் மனம் வாடுது. புண்டி நடுக்குது அவன் பேரை கேட்டதும். வல்லால கண்டன். அதனால அந்த மாதிரி பேர் உள்ளவனும் நம்பவே கூடாது. அதனால என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீ போக கூடாது. வார்த்தை கேட்க மாட்டேன். நான் சொல்றது கேட்க மாட்டேன். யாரு நம்ம வர கொடுப்பேன். ஏன் கேட்க மாட்டேன்? கேட்க முடியும். நீ 3 குழா ஊதும் போது தெரியும். நான் இன்னும் 4 குழா. சந்தேகமா? உன் பேர் எனக்கு சந்தேகம் என்பதில்லை. ஆனா நீ ஒரு சத்தியம் செஞ்சா நான் நம்புவேன். அப்படியா? அதனால எந்த கேட்டா சத்தியம் செய். வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு இல்ல. இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய எதை கேட்டாங்க கண்டிப்பா கொடுத்துருந்தாங்க. நான் கொடுக்க அப்படியா இந்த பூமியை
ஒரு தொட்டிலாக செய்ய வேண்டும். சரி, அப்படியே செய்து கொடுக்கின்றேன். அந்த ஆகாயத்தை ஒரு படியாக செய்ய வேண்டும். அப்படியே செய்து கொடுக்கின்றேன். நான் வேதத்தை சங்கிலியாக செய்ய வேண்டும். கேட்டபடி வரம் அளிக்கின்றேன். 8 திக்கு மரங்களை 8 கொக்கியாக செய்ய வேண்டும். விருப்பப்படி வரம் அளிக்கின்றேன். சந்திர சூரியனை விளக்காக செய்ய வேண்டும். அப்படியே பொம்மை செய்து நட்சத்திரம் பொம்மையாக செய்ய வேண்டும். அனைத்து செய்து கொடுத்துட்டு இப்ப இந்த தொட்டில் என்ன இருந்தா அழகு தரும். ஓர் அழகான குழந்தை இருந்தால் அழகு தரும். என்ன அழகு தரும்? குழந்தை இருந்தால் அழகு தரும். ஆமா. எத்தனைக்கு மகனாக எனக்கு நீ மகனாக பிறக்க வேண்டும். உனக்கு அறிவு என்பது ஏற்பட்டுவிடும். வேண்டாம். நான் சொல்வதற்கு சந்திக்கிறேன் தயார். ஆனால் நீ சத்தியம் செய்து விட்டாய். சத்தியம் தவறினாலும் கொண்டு விடும். பத்தியம் தவறினாலும் கொண்டு விடும். நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டாங்க கேட்காம போன அதேதான் அவள் போகும்போதே தடுத்தான். அதேதான். ஆனா மரம் கொடுப்பது என் கடமை. என்ன கேட்க போறான்னு வந்த அதேதான் மாட்டிக்கிறீங்க. மரம் கொடுத்துட்டேன். அவன் என்ன செய்யும்? ஈசா நீயே சென்று அவன் மனைவி நிசா பிறக்க வேண்டும். வேண்டாண்டா, நான் சொல்வதை கேளுமா. நீ சத்தியம் செய்து விட்டாய். ஆமா, சத்தியம் தவறினாலும் கொன்று விடும். ஒருபொழுது தவற மாட்டாய். ஆமா, அதனால் என் மனைவி நிசாசனை வகுத்து விதி விளையாடுகின்றது. இந்த பரமக்கனவு சென்று நானே குழந்தையாக ஜனிக்கின்றேன். இதோ அப்படியே சந்தோஷம். அந்த பரமகடல் ஓடி வந்தாரே, ஓடி வந்து நான் கேட்ட வரத்துக்கு என்ன செய்தார்? அந்த பரமகடல் வந்தாரே. அந்த பரமகடல் ஓடி வந்து என் தபத்துக்கு மெச்சி பத்தா கண்டா உனக்கு என்ன வேண்டும், நீ எதை கேட்டால் நான் தருகிறேன் அப்படின்னு சத்தியம் செய்தார். சத்தியம் செய்தவனே நான் என்ன தெரியுமா கேட்டீங்க? என்னுடைய மனைவி நிசாசனை வகுத்து சில நாட்களாக எனக்கு பிள்ளை என்பதில்லை. சில நாட்களாக பிள்ளை என்பதில்லை. அதனால் என்னுடைய மனைவி நிசாசனை வகுத்து நீயே வந்து பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படி என்று அந்த பரமகடவுள் நான் வரத்து வாங்கிவிட்டேன். அந்த பரம கடவுளே நம்மளுக்கு பிள்ளையாக பிறக்க போகிறார். சந்தோஷம். அதனால அடி பாவி மன்மதன்
இப்பதானே அப்புறம் அப்புறம் இப்படி அப்படி பண்ணி இப்பதானே வேலை முடிஞ்சுக்குது. ஏதோ நான் கடமை கழிச்சிட்டேன்டா. பிரம்மதம் பண்ண வேலை விசாரிச்சியா? காஞ்சி வர மாதிரி இருக்குதா? மாங்காய் வேணுமா? எதான் அண்ணன் சொல்ல செய்யறேன். ஒரு மாதிரி போ மாதிரி நந்தீஸ்வரா எரைந்து முக பஞ்சவர்ண என்னைக்குமே தடுத்தவள இல்ல. ஏற்கனவே பத்மாசூரனுக்கு வரம் கொடுக்க போனாரு. ஆமா, அன்னைக்கு தடுத்த அதே மாதிரி போய் ஐயாரங்காட்டுல பூந்துனாரு ஆடு. அப்புறம் கடைசியில எங்க அண்ணன் வந்து காப்பாத்தினாரு. அந்த கேதி இன்னைக்கு ஆகி போச்சுன்னு தெரியல. ஐயோ என்ன ஆச்சு அம்மா? என் தம்பி டேய் எல்லாம் தூங்குறவன் கேட்டா தெரியாது. ஆமா என் தம்பி நீ பாத்துக்கிற கூட்டுக்காரா? அவன் பாக்கல. அவன் அந்த பக்கத்துல கூட்டுறாங்க பொண்ணு. அவன் மீன் ஐயா ஐயா அம்மா ஏமா நீங்க பாத்தீங்களா? என் பையன் கூட்டுக்காரர் வந்தாரு பாத்தீங்களா? இல்ல அவங்களும் பாக்கல. தூக்கிட்டு பாக்கலையா? அவங்க கணவனே அவங்களுக்கு மதிக்கலையா? ஐயோ போன ஒரு ஆளை காணாம. அது வேலைக்கான சத்தம் அது தெரியல. அவன் அம்மா வந்திருக்கிறான் போல. இந்த டொயின் 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 சத்தம் வாசனை அடிக்குது வாசனை அடிக்குது. நரதா ஓ பாட்டி 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 ஏய் ஓ பாட்டி ஐயா கண்ணேடி ஓ பாட்டி அவங்களே வந்து ஆம்பியா போயிறாங்க. ரெண்டு பேர் படுறாங்க. ஒத்தால் படுத்து நடக்கறாங்க. ஓ பாட்டின்ற போய் பாட்டி பாட்டி கிட்ட பரியாசம் பண்ண வரான். பட நரதா பாட்டி வணங்க பாட்டி வணங்க பாட்டி பாட்டி யாரு வைக்கிறா? இல்லம்மா தாத்தாவுக்கு ஆளு தெரிஞ்சா வச்சுக்கிறப்பா. செஞ்சு வரணும் போன ஒரு வயசு பாட்டி வணங்க மாட்டி பாட்டி வணங்க மாட்டி நீ பெற்ற தாய்க்கு நாளாய் வந்த பரவாயில்லையம்மா பாட்டிக்கு நல்ல வெப்பம் நடக்குது. வணக்கம் வணக்கம். நல்ல குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணம் இதான். அதேதான். இவன் அடி எடுத்து வச்சா குடும்பத்துல தேவந்துரார் என்ன சொன்னாரு கேட்டா, குண்டு நீ சொல்ல கேட்டால் குடும்பம் எங்க அழிந்து போகும். குண்டு நீ சொல்ல கேட்டால் குடும்பமே அழிந்து போகும். சண்டையா தினம் உண்டாக அவன் சம்பத்து வீணா போகும். சம்பத்து வீணா போகும். இவன் அடி வைக்கிற குடும்பம் குப்பையில வச்சு கிச்சு வச்சா அது என்னமா புகையுமோ அந்த மாதிரி புகையுமா அந்த குடும்பம். எங்கிருந்து வந்தாலும் திருடப்பா முத சந்திக்க வந்த கலகம் பண்ண வேணாம். வந்த பையன்
இல்ல பாட்டி நல்ல பாட்டி நான் நல்ல புள்ள பாட்டி அப்படிலாம் சொல்லாத பாட்டி நான் ரொம்ப நல்ல புள்ள பாட்டி நல்ல புள்ள அப்படின்னு எந்த சமகாரனையும் சொல்லடா ஐயா இது வரல 4 டைவர்ஸ் பண்ணிக்கிறான் நீ நல்ல பிள்ளை நீ ஆமா பாட்டி சரி வாடா டேய் பாட்டி செல்ல பிள்ளை பேரனே நீ கலகமும் இந்த புவியில் நீடோடி வாழும்படி பாக்கியம் பாட்டி ஏண்டா பாட்டி ஆறதா பாட்டி நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க தாத்தா எங்க ஆளை காணோம் அதுவும் இல்லாத அந்த மாதிரி தாத்தாவையும் கூச்சப்படாத பேசுறேன் தாத்தாவையும் இப்படி இப்படி இருக்கீங்க இப்படி இப்படி இருக்கீங்க மத்த ஒரே ஆளே இருக்கிற நீ கேட்டலாம் பாத்தியம்மா நானும் எங்க வீட்டுக்காரர் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னா நானும் உங்க தாத்தாவும் பார்த்து அவன் ஜன்னல் வழியா பாத்துட்டாமா ஏய் ஏன் பாட்டி நாரதா பாட்டி முக்காலம் உணர்ந்தவன் வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் ஆமா அனைத்தும் தெரிந்தவன் உனக்கு தெரியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனா தெரியாதவன் போல நடிப்பு தெரியாது பாட்டி உனக்கு தெரியாது நீ ஆதியில அவர்களை என்ன செய்த தெரியுமா சொன்னதான் தெரியும் அந்த மும்மூர்த்தி ஆதியில தேவர் மும்மூர்த்திகளையும் குழந்தையாகி பார்த்தோம் இவன் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு அது கூட ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே மஞ்சா சாயம் பூச்சு மஞ்சா அதுல போட்டு பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா எங்க பாட்டி ஆளகோட தாத்தா ஓ தாத்தா எங்க தாத்தா எங்க போயிட்டாரு டேய் ஓ தாத்தா எங்க போனாரா பல்ல அலக்கண்டனுக்கு வரவே இல்லடா இன்னும் வரலையா இல்லப்பா பாட்டி ஓ பறவைகளுக்கு போனாரு என்ன நடந்தது தெரியுமா ஓ என்ன நடந்தது தெரியுமா அங்க என்ன நடந்ததா பாட்டி ஓ எதை கேட்டாலும் தருவேன் என்று அந்த வல்லாளகண்டன் சத்தியம் வாங்கி கொண்டு விட்டான் எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று அவர் சத்தியம் கொடுத்துட்டாரு தாத்தா பரமேஸ்வரமூர்த்தி சத்தியம் செய்துட்டாரு இந்த ஆகாயத்தை ஒரு கொடியாகவும் இந்த பூமியை ஒரு தொட்டியாகவும் கேட்டார் அதையும் கொடுத்து விட்டார் தாத்தா ஆகாயத்தை குடையா ஆமா இந்த பூமியை ஒரு தொட்டிலா ஆமா இத செய்து கொடுக்கணும்னு கேட்டானா ஆமா பல்லால கேட்டானா ஆமா அப்ப இவர் என்ன சொன்னாரு தாத்தா கொடுத்துட்டாரு செய்து கொடுத்துட்டாரு 4 வேதத்தையும் 8 திக்கு பாலங்களையும் 8 கொக்கியாகும் அந்த சந்திர சூரியன அகல் விளக்காகும் அந்த நட்சத்திரத்தை பூரா பொம்மையாகும் கேட்டதை பூரா கொடுத்துட்டாரு நான் என்னன்றேன் நீங்கள கருத்தை பூத்து பாக்குறீங்க எப்பயுமே ஒரு அசுரன்னு சொன்னா மூளை அவனுக்கு இருக்காது ஆமா எப்படி கேட்டா இந்த பூமியை ஒரு தொட்டிலா இது எப்பேற்பட்ட பூமி எத்தனை ஜீவாத்மாக்கள் வாழக்கூடிய பூமி இந்த பூமியை ஒரு தொட்டிலா ஆகாயத்தை ஒரு குடையா 4 வேதத்தை சங்கிலியா
சந்திர சூரியரை பொம்மையா பொம்மையா இப்படி எல்லாம் செய்து கொடுக்க கேட்டான்னு சொல்றேன். இது அந்த அம்மா அறிவு அவனுக்கு கிடையாது கிடையாது. இது அவனுக்கு எந்த கம்யூனிட்டியும் சொல்லி கொடுத்து கேட்டுக்கிறான். காதை முடிக்கும். என்னம்மா உன் காது ஒன்ன கம்யூனிட்டின்றாங்க போ. எந்த கம்யூனிட்டியை அவனுக்கு சொல்லி பையா போற புள்ள சத்தியமா நான் சொல்ல பாட்டி. பின்ன வயல போற புள்ளையா? வழியா போற புள்ள சத்தியமா சத்தியமா இந்த மாதிரி ஆளை எங்கன்னா பாத்தீங்களா அம்மா? வழியா போற புள்ளைக்கு வந்து நம்ம கடங்க யாவன் ஜாத்தா பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி அந்த தலைவாசுக்கார மேல சத்தியமா நான் சொல்ல பாட்டி. தலையில மயிர் இல்லடா. அது அடிக்க வராது. அதேதானா நமக்கு என்ன கிடைக்கிறது? பங்கா பார்க்கலாம். அதானா என்ன அதுலயும் உனக்கு ஒரு இடம் முடிச்சு இருக்குது. ஆமா இதான் ஆக்களை படத்துல கடைசி ஆளு. அதனால எதுக்கு நீங்க பாட்டி அம்மா அழகான தொட்டு இல்ல இன்னும் இருந்தா அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டோம். வல்லாளகண்டன் சரி தாத்தா சொன்னாரு ஒரு குழந்தை இருந்தா அழகா இருக்குன்னு சொன்னாரு. இந்த பூமியே ஒரு தொட்டில், ஆகாயமே குடை, அப்பேற்பட்ட தொட்டிலே குழந்தை இருந்தா தான் அழகு தரும். வேற என்ன அழகா இருக்கும்? குழந்தை இருந்தாதாமா அழகா இருக்கும். தொட்டி இல்ல இங்க கைய காட்டுற உங்ககிட்ட சொன்ன அந்த தொட்டில ஒரு அழகான குழந்தை இருந்தா அழகா இருக்குன்னு சொன்னாரு. அந்த வல்லாளகண்டன் இந்த பரமேசனே எனக்கு குழந்தையா பிறக்கணும். ஆமா பாட்டி பரம கடவுளே குழந்தையா பிறக்கணும். பரம கடவுளை நீ வந்து எனக்கு என் பொண்டாட்டி குழந்தையா பிறக்கணும். விசாசரி வயிற்றுல கர்ப்பமா தரித்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு கேட்டானா? கேட்டா தாத்தாவும் போய் நிசாசனி வயிற்றுல தங்கிட்டாரு. தங்கிட்டாரா? ஆமா. நாரதா ஐயோ நாரதா எனக்கு நையூதே உள்ளமா நாரத செய்வாதா ஐயோ நாரதா நையூதே உள்ளமா நாரத செய்வாதா கையும் புரியல காலும் புரியலடா. ஐயோ பரமரே பரம கடவுள் யோனின் வழியா பிறந்தா இந்த உலகமே அழிஞ்சு போகுமே. எவன் செத்தாலும் சிவன் சாவப்படாது. யாரு தாலி அறுத்தாலும் உமா பார்வதி கழுத்துல தாலி அப்படியே இருக்கும். நான் தாலி அறுத்ததா சரித்திரமே கிடையாது கூட. ஐயோ ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலடா. டே பாவிடே கையும் புரியல காலும் புரியல நான் என்ன பண்ணுவேன்டா. டே நாரதா நாரதா இங்க வராங்க. அடி நான் என்னன்றேன், எவன் ஒருத்தன் எங்க புறப்படுகிறதோ அங்க போய் சேருவதே மோட்சம். அதேதான் எங்கிறது எதை நம்ம தொலைச்சுமோ அந்த இடத்துல தான் தேடணும். எதை தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். அந்த மாதிரி நாரதா என்னடா பண்றது சொல்றாடே. அவர் போய் கர்ப்பமா தரிச்சுட்டாருன்னு சொல்றியா பாட்டிய? 9 மாசம் 29 நாள் ஆகி போச்சு. விடிஞ்சா ஒரே நாள் தான் வந்து பிறக்க போறேன். தலைமையில கையில தூக்கி போடுறானு. அம்மா 9 மாசம் 29 நாள் ஆகி போச்சு. விடிஞ்சா பிறந்துருவாரு தாத்தா. ஆனா விடிஞ்சா எப்ப பிறப்பாருன்னு தெரியாது. பிறகுனா கூட கீழ்ச்சி எடுத்துருவானு பழகுது. கண்டிப்பா கண்டிப்பா கேட்டு கரெக்டா கொடுத்துட்டாங்க. டேய் நான் என்ன பண்ணுவேன் சொல்றேன் நாரதா. எனக்கு ஒண்ணும் புரியலடா. டேய் உனக்கு தெரியாதா? தெரியாது பாட்டி எனக்கு தான். ஐயோ இவனுக்கு தெரியாதுன்னு. ஐயோ 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 சின்ன பாட்டி நான் என்ன சொல்றேன்னா, உங்க அண்ணன் எனக்கு சின்ன தாத்தா.
ஆமா அவர்கிட்ட போய் இதுக்கு யோசனை கேட்டா அவர் சொல்லுவாரு ஆமாண்டாடி இப்பதான் இடத்த புடிச்சிட்டான் ஆமாண்டா மதி எங்க அண்ணன் வந்தாதான் ஆமா உனக்கு ஆம்படியா ஆம்படியா உங்க அண்ணன் வந்தாதான் உனக்கு ஆம்படியா ஏய் அண்ணன் ஆம்படியா அண்ணன் வந்து போய் சொல்லுவாரு ஆம்படியா ஆம்படியா வர்றதுக்கு அண்ணன் ஆம்படியானா ஆமாவா உருவ மாத்தி வராரு வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அண்ணனே அண்ணனை போய் வேண்டு அப்படியா அண்ணனை வேண்டு ஹரி ஹரி கோகுல ரம